أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أحسن الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றிலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய வழங்குவது. 4வது ரமலானுடைய மாதத்திலே நோன்பை நாம் முழுக்க நோற்பது. 5வது ஹஜ், மக்காவிற்கு சென்று ஹஜ் என்கிற அந்த கடமையை நிறைவேற்றுவது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாமெல்லாம் முஸ்லீம், சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஷஹாதா என்கிற அந்த விஷயம் தேவையில்லை. ஆனால் இந்த மற்ற 4 கடமைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நோன்பை வைக்க வேண்டும், ஜகாத்தை தர வேண்டும், ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். இந்த வகையிலே அல்லாஹு தாலா இந்த கடமைகளிலே இப்பொழுது 5வது கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய வகையில் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் ஹஜ்ஜை நிறைவேற்ற கிளம்பி செல்லக்கூடிய அந்த விஷயத்தை கேள்விப்படுகிறோம். அவர்களோடு சென்று வழி அனுப்பி வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சிலரை வழி அனுப்ப இருக்கிறோம். ஆக இந்த அடிப்படையிலே இந்த ஹஜ் என்கிற இந்த கடமையானது அல்லாஹு தாலா நமக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறான். இந்த கடமை, இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய இந்த தீனுடைய 5வது கடமையானது மிக உயர்வான மிகச்சிறந்த ஒரு வழியிலே அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறான். வணக்க வழிபாடுகள் இபாதத், நான் ஏற்கனவே இங்கே சொல்லியிருப்பேன். இபாதத்தில் 2 வகையான இபாதத் இருக்கு. அல்ல இபாதத்துல் மஹ்தா, இன்னொன்று அல்ல இபாதத்து கைர மஹ்தா என்கிற 2 வகையான இபாதத். ஒன்று என்ன, அல்லாஹ் இந்த மார்க்கத்திலேயே கட்டாயமாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இபாதத்துகள். இதுதான் நான் சொன்னது எல்லாமே.
இஸ்லாம் கோட்டையினுடைய இந்த தூண்களான இந்த ஐந்தும் அல்ல இபாதத்துல் மஹல்லா கட்டாயமாக செய்ய வேண்டியது. அல்ல இபாதத்து கைர மஹல்லா என்று சொன்னால் சாதாரணமாக எல்லாரும் செய்யக்கூடியது, சாப்பிடுவது, உண்பது, திருமணம் முடிப்பது அல்லது ரெஸ்ட் ரூம் போவது என்கிற இந்த எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் இபாதத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹுவும் அல்லாஹு தூதரும் சொன்ன வழியிலே அதை செய்தால். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, கடமையான இந்த 5 தூண்களில் ஒரு தூணான இந்த ஹஜ் என்கிற இந்த வணக்கம் இப்பொழுது மக்களால் செய்யப்படுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 வகையான இபாதத் சொன்னேன். இது இபாதத்துல் கைர மஹல்லால. ஒன்று உடல் உறுப்புகளை கொண்டு செய்யக்கூடிய இபாதத், தொழுகையானது, நோன்பானது, இதெல்லாம் என்னன்னு சொன்னால் உடல் உறுப்புகளை கொண்டு நாம் செய்யக்கூடிய இபாதத். சில இபாதத்திற்கு வெறுமனே நாம் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு அந்த இபாதத்தை நிறைவேற்றுவது. உதாரணமாக ஜகாத், இந்த சதக்கா கூட அதில் தான் வரும். அதே போல் இன்னொன்று என்னன்னு சொன்னால், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செல்வத்தை கொண்டும் இன்னும் இந்த மிக மேன்மையான ஒரு விஷயமாக வைத்திருக்கிறான். ரெண்டும் வேணும். நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கு, காசு இல்லை, நமக்கு ஹஜ்ஜு செய்ய கடமை இல்லை. காசு இருக்கு, உடல் ஆரோக்கியம் இல்லை. அதே போல பணம் இருக்கு, உடல் ஆரோக்கியம் இல்லை, அங்கேயும் ஹஜ்ஜு செய்ய கடமை இல்லை. ஆக உடலுடைய அந்த வலிமையை வேணும், ஹஜ்ஜு செய்யறதுக்கான அந்த வலிமை. அதே போல ஹஜ்ஜு செய்வதற்கு தேவையான பொருளாதாரமும் இருந்தால் அவர் மீது ஹஜ் கடமையாகிவிட்டது. அந்த நிலையில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ஹஜ்ஜு செஞ்சாகணும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த மக்கமா நகரத்திற்கு சென்று அங்கு செய்ய வேண்டிய அந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகளை நிறைவேற்றுவது என்பது அவர் மீது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. ஹஜ் என்கிற கடமை உடலாலும் உள்ளத்தாலும் செல்வத்தாலும் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த கடமையை அல்லாஹு தாலா இப்படி கூறுகிறான், ஹஜ்ஜு செய்ய சக்தி பெற்ற இந்த மனிதர்களுக்கு அல்லாஹுக்காக அந்த வீடு சென்று ஹஜ் செய்வது கட்டாய கடமையாகும். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். இந்த ஹஜ்னா என்ன தெரியுமா? இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சிரமப்படுதல், கஷ்டப்படுதல் என்று இதற்கு அர்த்தம். ஹஜ்ஜினால என்னது? சிரமப்படுதல், கஷ்டப்படுதல் என்பது இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. இந்த இபாதத்துக்கு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க எல்லாரும், கரண்ட் வேற இல்லை. இந்த இபாதத் மற்ற எல்லா இபாதத்தையும் விட கஷ்டமான, கொஞ்சம் நேரம் எடுத்து செய்யக்கூடிய இபாதத்தாக இருக்குது. தொழுகைக்கு வர்றோம், அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்லாம் முடிஞ்சு போச்சு. அதே போல் நோன்பு காலையில் அந்த சஹர் நேரத்தில் நாம் சஹர் வைத்துட்டு அப்படி அல்ல, ஹஜ்ஜினுடைய பிறை 8 ஆரம்பித்து ஹஜ்ஜினுடைய பிறை 13 ஆகிய இந்த நாட்கள், ஏறக்குறைய 5 நாட்கள் தொடர்ச்சியாக கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு கடமை. ஆகவே இந்த கடமையை அல்லாஹு தாலா மிக மேன்மையாக ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரம் கிடையாது, இந்த கடமையில தான் அல்லாஹு தாலா எல்லா விதமான இபாதத்துகளையும் உள்ளடக்கியதாக வைத்திருக்கிறான். என்ன சொன்னால், தொழுகை இருக்கு, தொழுகிற நேரத்தில் தொழுதாகணும். இந்த ஹஜ்ஜினுடைய காலத்தில் ஏதாவது நாம் தவறு இழைத்து அது ஹஜ் செய்கிறதுக்கு முடியலைன்னா நோன்பு வச்சுக்கிறலாம். ஆக நோன்பு வைக்கிறது, திக்ருகள் செய்வது, சதக்காக்களை தருவது என்கிற ரீதியில் எல்லா இபாதத்துகளையும் உள்ளடக்கிய ஒரு இபாதத்தாக இந்த ஹஜ் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த வன்பை, பாசத்தை, நேசத்தை, அவனுடைய பயத்தை, அவனுடைய ஆதரவை நாம் நாடக்கூடிய விதத்தில் அந்த இபாதத் இருக்கும். கெட்ட மோசமான பாவமான எண்ணங்களிலிருந்தும் செயல்களிலிருந்தும் நம்முடைய மனதையும் நம்முடைய உடலையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த இபாதத்துகள் இருக்கும். மிருக எண்ணங்களிலிருந்து, மோசமான கெட்ட அந்த அருவருக்கத்தக்க அந்த எண்ணங்களிலிருந்து மலக்குகளின் தூய அந்த நல்ல எண்ணத்திலே ஆக்கக்கூடிய நிலையில் இந்த இபாதத்துகள் ஆக்கும். அதே போல தக்குவா, இறை அச்சத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த இபாதத்தை எடுத்தாலும் சரிதான், அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், அல்லது ஜகாத்தாக இருக்கட்டும், அல்லது ஹஜ்ஜாக இருக்கட்டும், எல்லாத்தோட நோக்கம் என்ன தெரியுமா? தக்குவா, இறை அச்சத்தை பெற வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகையானது மானக்கேடான, அருவருக்கத்தக்க, மோசமான காரியங்களிலிருந்து தடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி தடுக்கலைன்னா அந்த தொழுகை ரூஹா இல்லை,
நம்மளை பாவமான கெட்ட மோசமான அருவருக்கத்தக்க அந்த செயல்களிலிருந்தும் எண்ணங்களிலிருந்தும் நம்மளை தடுக்காத நிலையில் நம்முடைய தொழுகை இருந்துச்சுன்னா அந்த தொழுகையில் ரூஹ் இல்லை. அதே போல் நோன்பு வைக்கிறோம், நோன்பு வச்சுட்டு அல்லாஹ் தடுத்த அந்த செயல்களை எல்லாம் செய்ய மாட்டோம். அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறான். சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான், தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான், மனைவியிடத்தில் உறவு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டான், பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது, ஆபாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்துட்டான். நான் செய்ய மாட்டேன். அதே போல ஜகாத் செல்வத்தை தூய்மைப்படுத்துகிறது. அதே போலத்தான் இந்த ஹஜ்ஜும் தக்வாவை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்ன ஹைர ஜாதி தக்வா, அல்லாஹ் சொல்றான். நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த பொருள்களிலேயே மிகச்சிறந்த பொருள் என்ன தெரியுமா? தக்வா. என்ன இதை கொண்டுட்டு போகணும் அதை கொண்டு போகணும் என்றெல்லாம் நீங்கள் முயல்வதற்கு முன்னால் நீங்கள் எதை கொண்டுட்டு போகணும்? தக்வா. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த நிலையிலே ஹஜ் இருந்து கொண்டு இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போ நான் ஹஜ்ஜினுடைய அந்த நிலைகள், ஹஜ்ஜில் என்னென்ன செய்கிறாங்க என்பதையெல்லாம் நான் சொன்னேன்னு சொன்னால் நேரம் ஆயிரும். ஹஜ் நம்மை எந்த உணர்வுகளை பெற தூண்டுகிறது என்கிற ஒரு சில விபரத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன உணர்வை, என்ன நிலையை முக்கியமாக நம்மிடத்தில் ஏற்படுத்த இந்த ஹஜ் முயலுகிறது என்கிற அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஹஜ்ஜினுடைய தலையாய நோக்கம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜினுடைய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த எய்ம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க கீழ்ப்படிந்து, அவனுடைய கட்டளைகளுக்கு முழுக்க கீழ்ப்படிந்து, அவனையே முழுக்க சரணடைந்து, அவனுக்கே தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணித்து வாழக்கூடிய அடிமை நான் என்கிற அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக ஹஜ் இருக்கு. இந்த ஹஜ் என்ன செய்யுது? அல்லாஹ்வுடைய அடிமை நான் என்ன கிடையாது, பணக்காரன் நான் கிடையாது, பெருமைக்குரியவன் கிடையாது, அல்லது இன்ன வகையில் நான் உயர்ந்தவன் கிடையாது, இன்ன வகையில் நான் சிறப்புடையவன் கிடையாது, இந்த உலகத்தில் நான் யார் தெரியுமா என்கிற கிபிரை அழித்து ஒழிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு சரணடைந்து வாழக்கூடிய அடிமை என்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த ஹஜ்ஜினுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஹஜ்ஜில் எப்படி இந்த அடிமைத்தனத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், இதையும் உங்களிடத்துல சொல்ல நான் ஆசைப்படுறேன். முதல்ல அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? நான் இந்த விலை உயர்ந்த உடைகளை நான் போட்டு அணிந்து வரக்கூடிய செல்வந்தன், அல்லது எனக்கு ஆடையே இல்லை, நான் இந்த மாதிரியான ஆடைகள் அணியக்கூடிய ஏழை என்கிற எல்லா பாகுபாடையும் ஆடையிலிருந்து களைகிறது இந்த ஹஜ். இந்த ஹஜ்ஜின் போது அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? இஹ்ராமுடைய ஆடை, முஹரிமாக அவர் இருக்கணும். இந்த இஹ்ராமுடைய ஆடை அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஆடையை அணிய செய்து, நீ வேற எந்த ஆடையும் அணியக்கூடாது, அது மாத்திரமல்ல இந்த ஆடையை அணிந்த அத்தனை பேரும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அரசனா இருக்கட்டும், ஆண்டியா இருக்கட்டும், செல்வந்தனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், அதிகாரம் படைத்தவனாக இருக்கட்டும், அல்லது ஆளப்படக்கூடிய மக்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே ஆடை தான். எல்லாருக்கும் ஒரே ஆடை, இஹ்ராமுடைய ஆடை. இது எதை அப்படி நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்குது அப்படின்னு சொன்னா, நாளைக்கு கபூர்ல அடக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்வான் சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? கஃபனுடைய ஆடையை அணியுங்க. அதை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கு இந்த இஹ்ராமுடைய ஆடை. உனக்கு ஒன்றும் கிடையாதுரா, நீ என்ன மாட மாளிகை கோபுரங்கள் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறியா? உனக்கு ஒன்றும் கிடையாது. எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கி எறிந்துட்டு இந்த கஃபனுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் நீ என்னிடத்துல வர வேண்டும் என்கிற அந்த உணர்வை நினைவுபடுத்தக்கூடியதாக இந்த இஹ்ராமுடைய ட்ரெஸ் இருக்கு. எப்படி ஒன்றுமில்லாமல் கபரில் இந்த கஃபனுடைய ஆடையை மட்டும் அணிந்து கொண்டு நாம் அங்கே கபருக்கு செல்வோமோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த ஹஜ் நமக்கு உயர்த்துகிறது. அது மாத்திரம் கிடையாது, இந்த இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை போட்ட உடனேயே நாம் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் விரையக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்படி அல்லாஹ் நாளை மறுமை நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் எல்லாரையும் அழைப்பான், எல்லாரையும் கூப்பிடுவான். கூப்பிட்டு வா என்னுடைய விசாரணைக்கு வா என்று விசாரணை களத்துக்கு அழைக்கிற போது எல்லாரும் வாயை பொத்தி கொண்டு, இங்கே யாரும் பேச மாட்டாங்க, யாருடைய வாயும் பேசாது. கால் நடக்கக்கூடிய அந்த நடை சத்தத்தை தவிர்த்து வேறு எந்த சப்தமும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் அழைப்பான். பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு அழைப்புக்கு நாமெல்லாம் அந்த இதுக்கு கேட்டு நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது யார் கேட்டது? அல்லாஹு தாலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தான். அழைத்து அங்கே
அவருடைய மனைவி அவருடைய பச்சிளம் குழந்தைய விட்டுட்டு போனாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்த பிறகு அந்த இடத்துல முதலாக அந்த பள்ளிவாசல காபத்துல்லாவை கட்டினது யாருன்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அந்த காபத்துல்லா அழிக்கப்பட்டுருச்சு, அது இல்லாமல் ஆகிவிட்டது. அந்த இருந்த இடம் தெரியாத நிலையில் இருந்தபோது அல்லாஹு தாலா அங்கே அடையாளம் காட்டினான், இங்கே நீ என்னுடைய அந்த ஆலயத்தை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அந்த ஆலயத்தை நீ இங்கே கட்டுன்னு சொன்னான். கட்டுனாங்க. நம்மெல்லாம் போயிருப்போம், உம்ராவுக்கு போயிருக்கலாம், ஹஜ்ஜுக்கு போயிருக்கலாம். மக்காமே இப்ராஹிம் ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த கூண்டுக்குள்ளே எட்டி பார்த்தா தெரியும், ஒரு கல் இருக்கும். அந்த கல்லில் லிஃப்ட் மாதிரி அந்த கல்லில் ஏறி இறங்கித்தான் யார் அந்த கட்டடத்தை கட்டினா, காபத்துல்லாவை கட்டினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்லை எடுத்து கொடுக்க அந்த கல்லின் மீது லிஃப்ட் மாதிரி ஏறி இருப்பாங்க. அந்த கல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கால் தடம் இருக்கும். அந்த மக்காமை இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த கூண்டில் நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கால் தடம் அந்த கல்லில் பதிஞ்சிருக்கும். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கட்டடத்தை கட்டிட்டாங்க. கட்டினதுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? நீ இந்த கட்டடத்தின் 4 மூலைகளிலிருந்து ஹஜ்ஜு செய்ய அலைங்க, அப்பதான் ஹஜ்ஜு கடமையாகுது. அதற்கு முன்னர் வாழ்ந்த அந்த மக்களின் மீதோ நபிமார்கள் மீதோ ஹஜ்ஜு கடமையாக இல்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஹஜ்ஜு செய்ய அழைச்சான். நீங்க எல்லாரையும் அழையுங்க. அவங்க கேட்டாங்க, நான் யாரை அழைக்க? இங்கே யாருமே இல்லையே, நானும் என் மகன் 2 பேர் தானே இருக்கிறோம், நாங்கள் எப்படி அழைப்பது என்று கேட்டபோது சொன்னா அல்லாஹ், நான் கட்டளையிடுகிறேன், நீர் அழைங்க. அழைத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆலமுல் அர்வாஹல யார் யாருக்கெல்லாம் அந்த உயிராக அந்த ஆலமுல் அர்வாஹல் இருந்தமோ அவர்களுடைய காதுகளில் இந்த சப்தத்தை அல்லாஹ் போட்டானோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா ஹஜ்ஜை நசீபாக்கி வைத்திருக்கிறான், இன்னும் நசீபாக்க இருக்கிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களை அழைத்தாங்க. அது மாத்திரம் கிடையாது, துவாவும் செஞ்சாங்க. யா அல்லாஹ், இந்த இடத்துக்கு வரக்கூடிய அந்த மக்களுக்கு உன்னுடைய அருளை, உன்னுடைய பரக்கத்தை, உன்னுடைய நிஅமத்தை நீ வழங்கு யா அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கும் அந்த மக்காவுக்கு போகக்கூடியவங்களுக்கு தெரியும், எங்கெல்லாம் என்னென்ன பழங்கள் இருக்கோ அத்தனையும் அங்கே கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அந்த காபத்துல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்கமா நகரத்தில் எல்லாம் கிடைக்கும். ஆக அழைத்தார்கள். நாமெல்லாம் ஹஜ்ஜிக்கு சென்று கொண்டு இருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. ஆக எப்படி நாம போறோம் தெரியுமா? அல்லாஹு தாலா சொல்றான், வகுல்லுஹும் ஆதிஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, நீங்கள் நாளை மறுமை நாளையில் அடிபணிந்த அடிமைகளாக என்னிடத்துல நீங்க வரணும். அதே போலத்தான் நாமும் ஹஜ்ஜிக்கு செல்றோம். ஹஜ்ஜிக்கு போற போது, ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய அந்த நிலையில நாம் அப்படித்தான் செல்றோம். ஹஜ்ஜிக்கோ அல்லது உம்ராவுக்கோ நாமெல்லாம் இங்கிருந்து போற போது ஹஜ்ஜி தமத்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஹஜ்ஜை செய்வோம். முதல்ல போய் இஹ்ராம் கட்டி அல்லாஹும லப்பைக்க உம்ரத்தன், உம்ராவை நிறைவேற்றுகிறேன் என்கிற நியத்தை வாயால மொழிந்து அந்த 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 எல்லைக்கு போய், மீகாத் என்று சொல்லக்கூடிய இந்த எல்லையில போய் இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை கட்டணும். அல்லது அதுக்கு முன்னாடியே கட்டிட்டு அந்த இடம் வர்ற போது நியத் அல்லாஹும லப்பைக்க உம்ரத்தன் என்று சொல்லிவிட்டு நாம் அந்த இடத்த அப்படியே போறோம். போய் காபத்துல்லாவை எப்பொழுது பார்ப்போமோ அந்த நேரம் வரைக்கும் ஒரு முக்கியமான அமல் இருக்கு, ஒரு முக்கியமான அமல் இருக்கு. அது என்ன தெரியுமா? தல்பியா. தல்பியா, இந்த தல்பியா எல்லாத்தையும் அந்த மனிதனிடத்தில் எல்லா மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இந்த தல்பியா. என்ன சொல்லுவோம்? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். ஏகத்துவத்தை, தௌஹீதை நிலைநிறுத்தக்கூடிய வார்த்தைகள். அல்லாஹ் ஏகன் என்கிற அந்த தௌஹீதை நிலைநிறுத்தக்கூடிய வார்த்தைகள் அந்த தல்பியா. அல்லாஹும் லப்பைக்க உம்ரத்தன் என்று இந்த உம்ராவினுடைய நேரத்திலோ அல்லது பிற 8ல அந்த ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னால் ஹஜ்ஜிக்காக நாம் தயாராகக்கூடிய நேரத்தில் இஹ்ராமை கட்டிட்டு அல்லாஹும்ம லப்பைக்க ஹஜ்ஜத்தன், யா அல்லாஹ் நான் ஹஜ்ஜிக்காக ஆஜராகி விட்டேன் என்று சொல்லிவிட்டு, உம்ராவுக்காக ஆஜராகி விட்டேன் என்று சொல்லிவிட்டு தல்பியா முழங்குவோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் நான் ஆஜராகி விட்டேன், யா அல்லாஹ் உன்னிடத்தில் அடிபணிந்து விட்டேன், யா அல்லாஹ் உன்னிடத்திலே என்னை நான் சமர்ப்பித்து விட்டேன் என்று சொல்லிட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், யா அல்லாஹ் உனக்கு இணையோ துணையோ பகரமோ எதுவுமே இல்லாத வணக்கத்திற்கு முழுக்க முழுக்க தகுதியானவன், உரிமை உடையவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் யா அல்லாஹ். இது 2வது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த, எல்லா அருள் கொடைகளும்
இன்னல் ஹம்த எல்லா புகழ்ச்சியும், எல்லா விதமான அந்த பிரைஸ் என்று சொல்லக்கூடிய புகழ்ச்சியும், வன்னியமத்த எல்லா விதமான அருள் கொடைகளும், லக்கவல் முல்க், லக்கவல் முல்க் எல்லா விதமான ஆட்சி அதிகாரங்களும் உனக்கு மட்டுமே சொந்தம் யா அல்லாஹ். யாருக்கும் சொந்தம் கிடையாது, எனக்கும் சொந்தம் கிடையாது, யாருக்கும் சொந்தம் கிடையாது. ஆக புகழ்ச்சியோ அருள் கொடையோ அல்லது எல்லா விதமான ஆட்சி அதிகாரங்களும் உனக்குத்தான் சொந்தம் யா அல்லாஹ். லா ஷரீக லக், உனக்கு இணையோ துணையோ பகரமோ இல்லை இல்லை என்று தௌஹீதை நிலைநிறுத்தக்கூடிய வார்த்தைகள் அந்த தல்பியா. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த தல்பியாவை முழங்கிட்டு அல்லாஹ்விடத்தில் நான் அடிபணிந்த அடிமை, நான் உன்னுடைய மிகச்சிறந்த அடிமை என்கிற அந்த உணர்வை முதலில் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு கடமையாக இந்த ஹஜ், இந்த உம்ரா இருந்து கொண்டு இருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே. ஆக இதை சொல்லிட்டு நாம் என்ன செய்வோம், அந்த ஹஜ்ஜினுடைய காரியத்தை இங்கேருந்து நாம் போனோம்னு சொன்னால் உம்ராலன்னா எலம்லம் என்று சொல்லக்கூடிய அந்த மீகாத் அந்த எல்லாம் வரும். அங்கே இந்த நியத்தை வச்சுட்டு நம்ம போவோம். ரெண்டாவது அங்கே போன உடனே நாம் எதை பார்ப்போம், முதல்ல காபத்துல்லாவை பார்ப்போம். காலமெல்லாம் எந்த காபத்துல்லாவை முன்னோக்கி நாம் தொழுது கொண்டிருந்தோமோ, ஒவ்வொரு வக்து தொழுகையும் கிப்லாவை முன்னோக்கி தானே தொழுதோம், காபத்துல்லாவை முன்னோக்கி தானே தொழுதோம். எந்த காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதோமோ அந்த காபத்துல்லாவை நேரடியாக கண் முன்னால் பார்க்கக்கூடிய காட்சி அங்கே இருக்கும். எப்படி இருக்கும்? பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும், ஈமான் கொஞ்சம் அளவில் இருந்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த காபத்துல்லாவை பார்க்கிற போது உணர்ச்சி அதிகமாகும், அழுக வரும், கண்ணீர் வரும், கதறி அழக்கூடிய நிலை வரும். யா அல்லாஹ், உன்னுடைய இல்லத்தை பார்த்து விட்டேன் யா அல்லாஹ் என்கிற அந்த உணர்வு வரும். இப்படிப்பட்ட அந்த உணர்வுகளை பெறக்கூடிய அந்த அடியான் அங்கிருந்து திரும்ப வரக்கூடிய நேரத்தில் எப்படி இருப்பான்? இந்த தல்பியாவுடைய அர்த்தம், அதனுடைய அந்த தாக்கம் இருக்கக்கூடிய எந்த ஒரு அடியானும் தன்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்கிற அந்த உணர்விலிருந்து மாறாத நிலையை அல்லாஹ் அவனுக்கு தருகிறான். ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய இந்த நிலை, இந்த தாக்கத்தை தரணும். அடுத்ததாக அந்த காபத்துல்லாவை நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து தவாஃபுல் ஹுதூம் என்று சொல்லக்கூடிய அந்த உம்ராவுடைய அந்த தவாஃபுல் ஹுதூம் என்று சொல்லக்கூடிய அந்த தவாஃபை நாம் என்ன செய்வோம், அங்கே நிறைவேற்றுவோம். இது உம்ராவுக்கு சென்றிருந்தான் முதல்ல நியத்து, ரெண்டாவது தவாஃபுல் ஹுதூம் என்று சொல்லக்கூடிய முதலில் மக்காவை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அல்லது வேறு எந்த ஊருக்கு சென்றுவிட்டு அடுத்து மக்காவிற்கு வந்தாலும் அவர்கள் தனியாக வெறும் தவாஃபை மட்டும் செஞ்சாலும் சரி, அல்லது உம்ரால செஞ்சாலும் சரி, அல்லது ஹஜ்ஜுல் இஃப்ராத் என்று ஹஜ்ஜை மட்டும் செய்யக்கூடிய அந்த கிரியையாக இருந்தாலும் சரி, அதில் வரக்கூடிய தவாஃபில் இருந்தாலும் சரி, தவாஃபுல் ஹுதூம் அது முதலாக அந்த தவாஃபை நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் சஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு இடையில சை என்று சொல்லக்கூடிய தொங்கோட்டை ஓடணும். அடுத்ததாக அந்த தொங்கோட்டை ஓடிய பிறகு தலைமுடிய குறைக்கணும் அல்லது மொட்டை அடிச்சுக்கணும். ஆக இதனாலும் உம்ராவுனுடைய கடமையாக இருக்குது. ஹஜ்ஜில் அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜத்தன் பிறை 8ல் அந்த எங்கே தங்கியிருக்கிறாங்களோ அந்த இடத்திலிருந்து மினாவுக்கு போகணும். 8 அந்த ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னால் அங்கே போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த செயல்களெல்லாம் ஃபர்லு, வாஜிபு, சுன்னா என்று 3 வகையாக ஹஜ்ஜினுடைய காரியங்கள் பிரிக்கப்படுது. ஃபர்ல் என்ன தெரியுமா? நியத்துடனான இஹ்ராம். ஹஜ்ஜில் நியத்துடனான இஹ்ராம் 1. ரெண்டாவது என்ன தெரியுமா? இந்த யௌமு தர்வியா மினால போய் பிற 8 ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னாலே குளிச்சுட்டு இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜத்தன் என்று மினால போய் தங்கணும். அன்னைக்கு ஃபுல்லாக தங்கி இருக்கிறது. யௌமுல் அரஃபா பிறை 9 அந்த அரஃபா மைதானத்தில் மினால இருந்து அரஃபாவுக்கு போகிறது. அந்த மினாக்கு போய் லொஹர் அசர் 2ஐயும் தொழுதுட்டு அங்கே இருந்து கையேந்தி துவா கேட்கணும். ஹஜ்ஜு அல் அரஃபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கேன். ஹஜ்ஜினால என்ன தெரியுமா? அரஃபா மைதானத்தில் தங்குவது. அந்த அரஃபா மைதானத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஈமான் தக்வா அதிகமாக இருக்கும். அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்துருக்கலாம். எத்தனை பேர் ஹஜ்ஜிக்கு போனோமோ அந்த அரஃபா மைதானத்தில் நம்ம பார்த்தோம்னா திரும்பக்கூடிய பக்கமெல்லாம் அந்த மக்களெல்லாம் கையேந்தி நிற்பாங்க, துவாக்களை கேட்கணும். அல்லாஹு தாலா மலக்கள்கிட்ட கேட்குறான், பார்த்தீங்களா என்னுடைய அடிமைகளை, பார்த்தீங்களா பராரிகளாக பஞ்சைகளாக
தன்னுடைய தலை உடல் ட்ரெஸ் அத்தனையிலையும் தூசி படிந்த நிலையில என்னுடைய அடியார்கள் வந்து நிற்கிறாங்களே பார்த்தீங்களா? அப்போ கேட்பா, நல்லா இவர்களுக்கு என்ன கூலியை கொடுக்கும், யாரெல்லாம் நீ என்ன கூலியை கொடுக்கணுமோ அதை நிறைவாக கொடு அப்படின்னு சொல்லுவாங்கள மலக்குகள். அல்லாஹ் சொல்லுவானா, இவர்களுக்கு கூலி என்ன தெரியுமா? சொர்க்கம். இவர்களுக்கு கூலி என்ன தெரியுமா? ஹஜ்ஜே மபரூர். யாருடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டதோ அவர்களுக்கு கூலி ஹஜ், அவர்கள் கூலி சொர்க்கம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே வேற என்ன வேணும்? யாருடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டதோ அவர்களுக்கு கூலி சொர்க்கம். அல்லாஹுடைய வார்த்தை. அப்போ மபரூரான அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த ஹஜ்ஜுக்கு கூலி என்னன்னு சொன்னால் இந்த சொர்க்கம். ஆகவே அன்பார்ந்த சோதர்களே, அல்லாஹுடைய வார்த்தை இது. அது மாத்திரம் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விட்டானோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனாக வீட்டுக்கு திரும்புகிறான். ஹஜ்ஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரக்கூடியவங்களுடைய நிலை என்ன தெரியுமா? குழந்தையாக இருந்ததுன்னா பிறந்த போது அதுக்கு நன்மையும் இருக்காது தீமையும் இருக்காது. ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்பி வரக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தவனாக அனுப்புகிறான். நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, 3 காரியங்களினால் அவனுடைய பாவங்கள் முழுக்க மன்னிக்கப்படுகின்றன. ஒன்று, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் இருக்கிற, அதாவது மாற்று மதத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதனுக்கு அவனுடைய பழைய கால அந்த நன்மைகள் எல்லாம், அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அளிக்கப்படுகின்றன. ஹிஜ்ரத் செய்து தன்னால் ஒரு நாட்டில் முஸ்லீமாக வாழ முடியாத நிலையில் ஹிஜ்ரத் செய்து போகிறான் பார்த்துருங்களா, அவனுக்கு அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா அவனுடைய முந்திய பாவங்களை எல்லாம் அழித்து வர்றான். இன்னொருத்தர் யாருன்னா ஹஜ்ஜி செய்யக்கூடியவர். ஆக அன்பார்ந்த சோதர்களே, இந்த நிலையில் நாம் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இந்த தாக்கங்கள் எல்லாம் நமக்கு வரணும். அது மாத்திரம் கிடையாது, அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையுமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அத்தனை செயல்களையும் நினைவூட்டக்கூடியதாக இருக்குது. தொங்கோட்டம் ஓடுறோம், அது என்ன அல்லாஹ் ஏன் அதை கடமையாக்குனா? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கே ஓடினாங்க. ஆக அன்பார்ந்த சோதனை, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஷைத்தானுக்கு கல்லெறிதலாக இருக்கட்டும், தொங்கோட்டம் ஓடுவதாக இருக்கட்டும், எல்லாமே இந்த குடும்பம் செய்த அந்த தியாகங்களை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த விஷயங்களை எல்லாம் அறிந்து தெரிந்து ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய நீயத் தெளிவாக இருக்கணும். அதே போல் ஹஜ்ஜுக்கு போகிற போது நம்முடைய தக்வாவை அதிகரித்த நிலையில் நாம் அங்கே செல்லணும். அது மாத்திரம் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபிக்கிறாங்க. யாரை சபிக்கிறாங்க தெரியுமா? யாருக்கு ஹஜ்ஜி செய்ய வாய்ப்பு இருந்தும் அவர்கள் ஹஜ்ஜி செய்யவில்லையோ அவர்கள் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ மரணிக்கட்டும். எவ்வளோ பெரிய சாபம் அது. நம்ம ஹஜ்ஜி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்து ஹஜ்ஜை செய்யலைன்னா நாம் யூதர்களாக நசராக்களாக அந்த கிறிஸ்தவர்களாக மரணிப்போம். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.